ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து வத்த குழம்பு. அதுக்கு வந்து முருங்கைக்காய், வெண்டைக்காய், அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டுருக்கேன். அப்புறம் திரும்ப பாடுறதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு, 2 மிளகா வத்தல், அதுக்கப்புறம் வந்து கீரைத்தண்டும் ஒரு 4 இருந்தது, அதுவும் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இது பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு முதல்ல கொஞ்சம் இது பண்ணிவிட்டு திரும்ப பாரிட்டு அப்புறம் சொல்கிறேன். நான் இந்த பாத்திரம் காஞ்ச உடனே கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டுக்கோங்க. விடுங்க, இன்னும் கொஞ்சம் விடுங்க. அது கொஞ்சம் நல்லா காயட்டும். கடுகு போடணும். இது வேண்டாம். போடு. எண்ணெய் காஞ்சித்து இப்போ வந்து நம்ம கடுகை போடுறோம். கடுகு கொஞ்சம் வெடித்த உடனே 2 வெந்தயம், அப்புறம் வெடிக்கட்டும் இன்னும் கொஞ்சம், அப்புறம் வந்து பெருங்காயம், போடுங்க, பெருங்காயத்தை போடுங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பு எல்லாத்தையும் போடுங்க. 3 பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அது போடுங்க. 2 மிளகா வத்தலை போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்பு பொடி இருக்கு இல்லையா, அது எடுக்கணும். டக்குன்னு எடுங்க, இல்லைன்னா அது காந்தி போயிடும். இருங்க கொஞ்சம் கருகக்கூடாது. கரண்டி வந்து தண்ணியோடு எடுக்கக்கூடாது. தண்ணியில் போட்டிங்கன்னா படப்படாங்க. இது பாருங்கள். இல்லை வரட்டும். இல்லைங்க, வெள்ளை வெள்ளையாகவே எடுத்துக்கோங்க. அது எப்படி ஆகும்? ஆகாது. இப்போ போடுங்க. இப்போ போடுங்க. 1 ஸ்பூன் போடுங்க. இன்னும் 1 ஸ்பூன் போடுங்க. போதும். இப்போ இது வந்து கருகக்கூடாது. அந்த இதை போடுங்க. தான் எல்லாத்தையும் போடுங்க. போட்டுட்டு நல்லா வளர்க்குங்க. 1 நிமிஷம். அதுக்கப்புறம் அந்த 1 நிமிஷம் வதக்கிட்டு அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு எடுத்துன்னு இருக்கேன்னா, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு அதை வந்து நல்லா நீர்க்க இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் தான் அது வேகணும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது வந்து காந்திரமா போகிறோம். விட்டுருங்க, கருகக்கூடாது ரொம்ப. இதை விட்டுருங்க தண்ணியை. அந்த தண்ணியை ஃபுல்லாக விட்டு இப்போ அதில் கொதிக்கணும். அவ்வளோதான். அது கொஞ்சம் நல்லா முக்கால்வாசி வெந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம். மஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம். இந்த பொடியே கலராக இருக்குது. நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுத்து. நல்லா கொதிச்சுட்டு தான் வந்து நான் நிறையா போட்டிருக்கிறதுனால குழம்பு கம்மியாக இருக்கும். பட் இங்கே 2 பேருக்கு தானே, அதனால இது போரும். இதில் மட்டும் இது மட்டும் போடணும். நான் கொஞ்சோண்டு வெல்லமும் அப்புறம் கொஞ்சம் பால் சேர்த்துட்டுருக்கேன். பால் சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள அந்த இது வந்து அதுக்கு சரி பண்ணி கொடுத்துரும். இந்த உப்பு, புளிப்பு, காரம் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும். இந்த இடம் ஒரே கருப்பாக இருக்குது பார்க்கறதுக்கு. அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்மளோட வத்த குழம்பு ரெடி. எல்லாம் அரைச்சி போட்ட குழம்பு ரெடி. கருவேப்பிலையும் போட்டாச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்மளோட வத்த குழம்பு ரெடி. இன்றைக்கி வந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் இது. எல்லா அழகு எல்லாம் சொல்லி இது போட்டிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ. இதுக்கப்புறம் கீரை கூட்டு பண்ண போகிறேன், அதையும் காமிக்கிறேன். தனியாகவே போடுறேன் நான்.